வைகோ யோகியர்னா நான் 2 விஷயம் சொல்றேன். இங்க இருக்க சின்ன பையல்கெல்லாம் தெரியாது. வைகோ அவன் அன்னைக்கு தான் பிறந்திருப்பான். அவன் இன்னைக்கு எழுதுறான், எனக்கு அட்வைஸ் பண்ணான். சார் முட்டா பையில உங்களுக்கு என்னன்னா தெரியும், வைகோ பயணிச்சு வந்த நிலை என்ன தெரியுமாடா? நான் இன்னும் பல விஷயங்கள் விடல, அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு. 96 தேர்தல் நான் தான் அதிகமாக ஓட்டு வாங்கினேன். மதிமுக சிபிஎம் கூட்டணி இவரை விட அதிகமாக ஓட்ட கோயில்பேட்டில். ஆனால் எனக்குன்னு சீட்டு வாங்கிட்டு எனக்கு கொடுக்க மாட்டேன். இவர் ராஜ்யசபாக்கு 2 இடம் அனுப்புனேன். அந்த நன்றி விசுவாசத்துக்கு எனக்கு ராஜ்யசபா லோக்சபாவுக்கு போகிறத அவர் கெடுத்தார். அப்போ கெடுத்தையும் மகன் தான். அப்போவே 97 தலையெடுத்துட்டான். என்னையால் அண்ணா நகர் வீடு வாங்குறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்க. இப்போ எத்தனை உங்களுக்கு ஹோட்டலு, அந்த இது பக்கத்தில் எத்தனை வேக்கன்ட் சைட்டு, இவ்வளவு நிலம் பையன் வந்து ஈசிஆரில் நிலம் இவ்வளவு எப்படி கட்டினீங்க? ஓஎம்ஆரில் நிறைய கமிஷன் வாங்குறது இல்லை, லஞ்சம் வாங்குறது இல்லை. இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்கிறாங்களே. இப்படியே தொடர்ந்தால் வாழ்த்துக்கள். நம்ம கடந்த காலத்து பல ஆட்சிகளில் பார்த்தோம்ல, எம்ஜிஆர் கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் 1 வருஷம் கூட அவர் ஆட்சி கலைக்கிறதுக்கு கூட லஞ்சம் வாங்கலை. அதுக்கு பிறகு என்னாச்சு? நியூஸ் கஃபே டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் பாஜகவின் நிர்வாகி KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த தேர்தல் முடிவுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு, பல தேர்தல் முடிவுகளை பார்த்துருக்கீங்க. இந்த தேர்தலையும் ஒரு ஆட்சி மாற்றம் வரும்லாம் நீங்க சொன்னீங்க. ஆனா இப்படி ஒரு ஆட்சி மாற்றத்தை யாரும் எதிர்பார்க்கல. இந்த தேர்தல் முடிவை எப்படி பாக்குறீங்க சார்? ஃபர்ஸ்ட், ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்று நீண்ட நாளாக நாங்கள் எதிர்பார்த்தோம். இப்போ இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. நம்ம மதிக்கணும். யார் தேர்ந்தெடுத்தாலும் அவங்கள மதிக்கணும். மக்கள் குரல், மகேசன் குரல். இப்போ ஆட்சிக்கு ஜோசப் விஜய் வந்து விட்டார், அவர் முதல்வர். இந்த ஆட்சி தூய ஆட்சின்னு அவர் சொன்னார். தேர்தல் காலங்களில் பரப்புரையிலையோ இல்லை தேர்தலுக்கு முன்னாடி அவர் சந்தித்த கூட்டங்கள், அங்கே பேசும்போதெல்லாம் திமுகவையும் பாஜகவையும் கடுமையாக தாக்கினார்கள். திமுக அன்றைக்கு வந்து உங்களுக்கு தெரியும், போதைப்பொருள், கொலை, பாலியல் பலாத்காரம், ஊழல், கமிஷன் இவ்வளவு நடந்தது. சரி, அதுக்கு ஒரு மாற்று அரசியல் வேணும்ங்கிற நிலையில் விஜய் வந்து ஒரு சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக இருக்கிறாரு. எல்லா வீடுகளுக்கும் தொலைக்காட்சி மூலமாகவும் போயிருக்கிறாரு. சினிமா திரைகள் தியேட்டர்களையும் பார்த்துருக்காங்க. பிரபலியமான அவர் ஒரு சின்ன பிள்ளையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதுபோக இன்ஸ்டாகிராம்னு ஒன்று பரப்பி ஒரு பெரிய உருவகப்படுத்தி சோசியல் மீடியா உருவகப்படுத்தி இந்திரன் சந்திரன் பேசுவாங்க இல்லையா, அது மாதிரி பேசி அவங்களுடைய பேர குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனவங்க எல்லாம் அப்பா தாத்தா பாட்டி விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு இது. அவங்களுக்கு வந்து சரி, நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க கேட்டாங்க, நம்ம போடுவோம், அவங்க ஆசைப்படுறாங்கன்னு அவங்களும் விருப்பப்பட்டு போட்டாங்க. ஆனால் விருப்பப்பட்டு போடுறவங்க நினைக்கணும், ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அமைக்க போகிற முதலமைச்சர், ஒரு ஆட்சி அமைக்க ஒரு கட்சி எப்படி இருக்கணும், எப்படி இலக்கணம் இருக்கணும்னு சிந்திக்கலை. அவங்க ரத்த சொந்தங்கள் சின்ன பிள்ளைங்க சொல்லிட்டாங்கன்னு ஓட்டு போட்டாங்க. இப்போது அவர் ஆட்சிக்கு வந்துட்டார். ஆட்சிக்கு வந்துட்டாலும் கூட ஒரு 6 மாத காலம் அவரை விமர்சிக்கக்கூடாது. ஏன்னா அவர் வேறு துறையிலேருந்து வந்திருக்கிறார். அதே மாதிரி அமைச்சர் பிரதானிகளும் எல்லாமே புதுசு. செங்கோட்டையன் தவிர எல்லாரும் புதுசு. செங்கோட்டையன் கூட ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டராக இல்லை. ஏன்னா எல்லா விஷயம் தெரிஞ்ச ஒரு கட்சியில் ஒரு சீனியர் மேன், அவ்வளோதான். வேறு விஷய ஞானம் தெரிஞ்சவர் கிடையாது. இப்படியாக புதுசாக வந்திருக்கிறாங்க. வரும்போது ஒரு 6 மாத காலம் அவங்கள பற்றி விமர்சிக்கிறதோ குறைகளை சொல்கிறதோ கூடாது. அதுதான் அரசியல் பண்பாடு. ஆனால் அதே மீறி 1 மாதத்தில் எத்தனை பாலியல் பலாத்காரம், 3 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசான பாட்டி வரைக்கும் பாலியல் பலாத்காரம். உங்களுக்கு தெரியும், ஒரே 2 நாளையில் கிட்டத்தட்ட 20 பாலியல் பலாத்காரம் 2 நாளையில் 48 மணி நேரத்தில் நடந்திருக்கு. அதே மாதிரி பட்டப்பகல் கொலைகள், மெத்தப்பட்டி போதைப்பொருள்கள் எல்லாமே எல்லா இடத்துலையும் எளிதாக கிடைக்கிது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? நேற்று கலெக்டர்கள் மாநாடு, போலீஸ் ஆஃபீஸர்கள் மாநாடு நடத்தியிருக்காங்க. எந்த விதத்துலையும் கட்டுப்பாட்டோடு இருக்கணும். அதே மாதிரி இயற்கை வளங்கள், மணல் போன்ற தாது பொருட்களை கடத்துகிறாங்க, அதையும் கவனிக்கணும். நல்ல விஷயந்தான். இப்போது இந்த 1 மாதத்தில் இவ்வளவு மோசமான ஆட்சி இருந்தால் என்ன, மீதி ஒரு 5 வருஷத்துக்கு வரை தாங்கணும். அதை சரியான ஆட்கள் வேணும் இல்லையா? இப்போ அரசியல் என்பது நானும் பார்த்துருக்கேன். இப்போ எனக்கெல்லாம்
எம்எல்ஏ எம்பி அமைச்சர் ஆகாமல் இருக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு ஒரு இறுதி காலம் வரப்போகுது. இறுதி காலம் இந்த உலகத்தை விட்டு நம்ம போக வேண்டிய காலம் வரப்போகுது. அப்போ நம்மளை கூட வர்றாங்க இல்லையா இறுதி யாத்திரைக்கு, அவங்க என்ன பேசணும்? பரவாயில்லையா, அவர் எம்பி ஆகலை எம்எல்ஏ ஆகலை, உழைச்சாரு, சொந்த காசை போட்டு உழைச்சாரு, இவர் யார்ட்டையும் பெருசாக வாங்கிக்கல அன்னு பேர் எனக்கு இருக்கு. ஆனால் அரசியல் இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அரசியல் என்பது என்ன? மக்கள் நல அரசு, மக்களுக்கான அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, இப்படி தான் இருக்கணும். இதான் அடிப்படை இலக்கணும். அதான ஜனநாயகமும் குடியரசும். தமிழ்நாட்டிலேயே குடியரசு ஜனநாயகத்துக்கு முன்னோடியாக உத்தரமேரூர் கல்வெட்டு இருக்கு. குடைவழி சிஸ்டம் அப்பவுமே கொண்டு வந்துட்டாங்க சோழர் காலத்திலேயும். அப்படிப்பட்ட ஒரு மண் வாசனையில் எப்படி அரசியல் இருக்கணும்? இவர் தானே பேசுகிற தூய அரசியல்னாரு. தூய அரசியல்னாரு, புனித அரசியல்னாரு இல்லையா? அப்போ என்ன நடக்குதுங்க? நிறைய கமிஷன் வாங்குறது இல்ல, லஞ்சம் வாங்குறது இல்ல, இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்றாங்களே. பாப்போம், அது அப்படியே கண்டினியூ பண்ணா இல்ல, அப்படியே தொடர்ந்தால் வாழ்த்துக்கள். அப்படியே தொடர்ந்தால் வாழ்த்து. எவ்வளவு காலம் அப்படி இருக்கும்? இல்ல, அப்படியே தொடர்ந்தால் நம்ம கடந்த காலத்து பல ஆட்சிகள்ல பார்த்தோம்ல, எம்ஜிஆர் கிட்டத்தட்ட 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் 1 வருஷம் கூட அவர் ஆட்சி கலைக்கிறதுக்கு கூட லஞ்சம் வாங்கல. அதுக்கு பிறகு என்னாச்சு? அவரே லஞ்சத்தை விரும்பல. ஆனால் அந்த ஆட்சியில் லஞ்சம் அடைந்தது. டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூலில் கொடுக்குறதுக்கோ, கல்லூரி துவக்கிறதுக்கோ, இன்ஜினியரிங் கல்லூரி துறக்கிறதுக்கோ கொடுத்தாங்களா இல்லையா? அப்போ இப்போ கோடிக்கணக்கில் அப்போ லட்சக்கணக்கு கொடுத்தாங்க. போக போக தான் தெரியும், அது இப்போ சொல்ல முடியாது. மற்றபடி இந்த 40-45 நாட்கள் நம்ம பெருசாக எதுவும் சொல்லிட முடியாது. ஆனாலும் அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருந்தாலும் கூட ஒரு மெஜாரிட்டி கிடைக்கல. எம்ஜிஆர் அவர்களுக்கு கிடைச்ச ஒரு மெஜாரிட்டி கிடைக்கல. பர்சன்டேஜ் ஓட்டு. எம்ஜிஆர் வேறங்க, கீழேருந்து அரசியலில் வந்தார். 50லேருந்து திமுகவில் வந்து பொறுப்புலேருந்து வந்தவர். எல்லா மாவட்ட செயலாளர் அரசியலில் என்னென்னு அண்ணா கிட்ட பாடம் படிச்சுக்கிட்டார் இல்லையா? இவர் கட்சி ஆரம்பிச்சு வந்து ஒரு வருஷத்துக்கு தேர்தலுக்கு முன்னாடி தானே பேச வராரு விக்கிரவாண்டிக்கு. அதுக்கு பிறகு அமைதியாக தானே இருக்காரு. இப்போவுமே அவர் மேல இருக்கிற பெரிய குற்றச்சாட்டு பேச மாட்டார் முதல்வர் அப்படின்றத எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. இல்ல, பேச மாட்டாருங்கிறது ஒரு முதலமைச்சர் இருக்கிறவங்க பேசிதான் தீரணும். ஆனால் பேசாமையும் சாதிக்கலாம். நான் சொல்றேன், என்னுடைய சகா வேலுப்பிள்ளை பிரபாகரன் என் கூட தங்கியிருக்காரு இந்த சோஃபாலாம். அதனால பழைய சோஃபா வச்சிட்டு இருக்கேன். கட்டில் சோஃபா பழைய ஜாமான்கள் அப்படியே என் வீட்டை பழைய பொருள் இருக்கும். எல்லாரும் கேட்டு இதை மாத்தலையாம்பாங்க. எவ்வளோ நாள் தான் இதை வச்சிருப்பீங்க? ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதா நான் இருக்கிற வரைக்கும். அவர் பேச மாட்டார், அடுத்தவங்க பேசுகிற கேட்பார். இடையில இல்லை என்ன ஏது அப்படியா சரி இது எப்படி அனு ஒரே வார்த்தை கேட்பார். அதே மாதிரி பல கருப்பையா நாங்களாம் இவருக்கு கொஞ்சம் ஆதரவு ஆரம்ப கட்டத்தில் நல்லா ஆதரவு கொடுத்தவங்களுக்கு தெரியும். விஜய் வரட்டும் ஒரு மாற்று அரசியலுக்கு போய் பேசினா என்னன்னு பேசிட்டு அப்படியான்னு கேட்டுக்கிட்டு தான் இருந்தாரு. என்ன செய்ய போறாரு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் அவருடைய ஆக்ஷன் இன்னும் தெரியல. அது தெரியாம தான் இருக்கு. ஆமாம். அதே போல பார்த்தோம் அப்படின்னா இந்த மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்றதுனால அந்த குதிரை பேரம் நடக்கிறதா சொல்றாங்க. புதுசா வைகோ ஒரு ஒட்டக பேரம்னு ஒரு சொல்லாரு. அது ஒட்டக பேரம், குதிரை பேரம்னா ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க. ஹார்ஸ் பவர் இப்போ 5 வாட்ஸ் 3 அது மாதிரி வேகமா ஓடும். அதுக்குதான் இது ஆயாராம் கையாராம்வாங்க குதிரை பேரம். ஒட்டக பேரம்னு அரசியல் சொல்லாடல எங்க நான் பார்த்தல. திடீர்னு ஒரு சொல்ல வைகோ சொல்றாரு. பகடியா சொல்றாருன்னு நினைக்கிறேன். பகடியா இல்ல, அந்த அப்படி ஒட்டக பேரம் மெல்ல மெல்லதான் நகரும். ஒட்டகம் குதிரை வேகமா ஓடாது இல்லை. அது என்ன சொல்லாடல்னு தெரியல. அவர் என்ன பேசுற கேள்விகளுக்கு ஏதாவது தவறாவா யோசனை இல்லாமல் சொல்லிட்டாரான்னு சில பத்திரிகையாளர் நெருக்கடி. அவர் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய மறுக்கிறதையும், அவர் ஒருத்தர் சீர்காழி எம்எல்ஏ வந்து செந்தில் செல்வன் நான் திமுக உறுப்பினராக தொடர போறேன்னு சொன்னதுன்னு கூட அந்த வருத்தத்தில் அந்த ஒட்டக பேரம்னு சொல்லி ஏதோ ஒன்று பேலன்ஸ் தவறிட்டு பேசுறாரு, நாக்கு தவறி சொல்றாரு, அவ்வளவுதான். இது குறித்து தான் கேட்கணும்னு நினைச்சேன். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது விக்கிரவாண்டியில முதல்ல ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குலாம் சொன்ன போது அது ஒரு பொலிட்டிக்கல் பாம்லாம் அவங்க சொன்னாங்க. ஆனா யாரும் கூட்டணிக்கு போகல. ஆனா அந்த தேர்தல் முடிவு வந்த பிறகு திமுக கூட்டணி இருந்த அனைத்து கட்சிகளும் தேமுதிகவை தவிர எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு விஜய் பக்கம் போயிட்டதை பாக்குறோம். இந்த மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க? திடீர்னு இவ்வளவு நாள் 9 இதே வைகோ அவர்கள் கூட சொல்றாரு, 9 ஆண்டு காலம் நாங்க வந்து சுயமரியாதை இழந்து அங்க இருந்துட்டு இருந்தோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ மாறுறதை எப்படி பார்க்க? நான் சொல்றேன், வைகோ என்ன சொன்னாரு காஞ்சிபுரம் கூட்டத்துல, நான் மெய்காப்பாளன், ஸ்டாலினுடைய பாதுகாவலன், நான் இருக்கும் வரை திமுக தான். கலைஞரிடம் அவர் மறைவின் போது சத்தியம் செஞ்சு கொடுத்த, ஒரு காலம் நீ வெளியே போக மாட்டேன், திமுகவோட தான் கூட்டு. அது மட்டுமல்ல, திராவிட இயக்கத்தை பால்படுத்தி விடுவார்கள் தமிழ் தேசியம் என்று சொல்லி. ஆனால் எல்லா திராவிட கட்சியிலும் ஒருங்கிணைஞ்சு நம்ம
திராவிடத்தை காப்பாற்றணும்னு சொன்ன வைகோ தான் அதிமுகவும் திமுகவும் கூட்டு எப்படி சேர்றதுன்னு பேசுறாரு. எவ்வளவு பிழை முரண். திராவிடக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து பாதுகாக்கணும்னு சொல்றாரு. அப்புறம் அதிமுக திமுக சேர்றது தப்புங்கிறாரு. இவர் என்ன சொல்ல? சரி, அது மாதிரி என்ன சொன்னாரு? திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறார்கள், யாரும் விஜய் கூட போக மாட்டாங்க. இவர் தான் சொல்றாரு, எந்த கட்சியும் விஜய் கூட போக மாட்டாங்க வெற்றி பெற்ற பிறகு. இந்த கூட்டணி கட்சியில் எந்த பிளவும் இல்லை. சிபிஎம்மோ சிபிஐயோ விடுதலை சிறுத்தைகள் நாங்களாம் ஒருமுகமாக திமுக தோற்றாலும் ஆதரிக்கிறோம் என்று யார் சொன்னது? வைகோ சொன்னார். அதே மாதிரி திருமாவளவன் சொன்னார். எல்லாரும் சொன்னாங்க. இப்போ சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் அங்கே ஓடி போயிட்டாங்களே. இவங்களுக்கு என்ன கொள்கை? நாங்கள் தான் லட்சிய நாயகர்கள். கொள்கையை தமிழகத்தின் உரிமைகளுக்காக நான் பேசுகிறவர்கள், நாங்கள் தமிழர்கள். நாங்கள இப்ப அது எங்க போச்சு? காங்கிரஸ் எல்லாருமே சொன்னாங்க. அப்படி இல்லை, அனுப்பி வச்சு எப்படி அனுப்பி விட்டுவார்? இப்பதான் தெளிவா சொன்ன அனுப்பி விடலன்னு சொல்லிட்டாரு. அனுப்பி வச்சவர் நான் சொல்றேன், இவங்க அனுப்பி வச்சவர்கள் சொல்றாங்களே. அப்படின்னா அவர் அதிமுகவும் திமுக கூட்டணி சேரணும்னு ஒன்று சொல்றாங்களே. அப்படி இவங்க அனுப்பி வச்சுட்டு எப்படி கூட்டணி சேருவாங்க? நீங்க சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து கூட்டணி அமைச்சரை அமைக்கிறது. அப்படி போய் இவங்களை எப்படி அனுப்பி விடுவாங்க? நான் சொல்றது உங்களுக்கு வழங்குதா? எல்லாம் முரண்க. திமுக தோழமை கட்சிகளுக்கு அவ்வளவு பணம் கொடுத்து ஜெயிச்சிருக்குங்க. அவ்வளவு பணம் கொடுத்து தோழமை கட்சிகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் 20 லட்சம் ரூபா 20 கோடி ரூபா கொடுத்தாங்கன்னு எனக்கு தகவல். எனக்கு அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. அதே மாதிரி உதயசூரியன் சின்னத்தில் தான் 30 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. உதயசூரியன் சின்னத்தில் 30 கோடி ரூபா ஒரு தொகுதி. இப்போ 2 பேரும் மதிமுக எங்கதான் நின்னாங்க. 4 தொகுதி கொடுத்தாங்களா? 4க்கு 30 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. எது வைகோவின் மொடக்குறிச்சி, அதே மாதிரி சீர்காழி, கடையநல்லூர், இன்னொரு தொகுதி எங்க மதுரை தெற்கு. 4க்கும் திமுக சின்னம். அவங்க கட்சிக்கு கொடுத்த 30 கோடி ரூபா கொடுத்தாப்புல இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு ஒரு தகவல். அதை நீங்க வெரிஃபை பண்ணணும். இப்படி இருக்கும்போது நேற்று வரைக்கும் என்கிட்ட திமுக அமைச்சர் ஒருத்தர் கோயம்புத்தூருக்கு விமானத்தில் வந்தார். வைகோ துண்டு சீட்டுகள் இருக்கு இல்லையா, சிவாரி சீட்டுகள் பல கொடுத்தாரா ஸ்டாலின். உடனுக்குடனே செஞ்சிருக்காரு. டிரான்ஸ்ஃபர், அப்பாயின்மெண்ட்டு, இந்த சாலைகள் போடுறது, அந்த டெண்டர் இந்த டெண்டர்லாம் கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சிலிப்புகள், இந்த மாதிரி சிபாரிசு சிலிப்புகள் கொடுத்து எவ்வளவோ அவங்க பண்ணியிருக்காங்க. வைகோ யோகியர்னா நான் 2 விஷயம் சொல்றேன். தெரியாத விஷயம். இன்னைக்கு அவரோட பயணிச்சு நான் ஒருத்தன் தான் இருக்கேன். ஆதியிலிருந்து யாருக்கும் தெரியாது. அவரே அப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் ஒரே மாவட்டம் பிரியலை. அப்போ திருநெல்வேலி சென்ட்ரல் பேங்க் சேர்மனாக இருக்கார், கோஆபரேட்டிவ் சென்ட்ரல் பேங்க் சேர்மனாக இருக்கார் கலைஞர் ஆட்சியில். நான் சொல்றது ஐ திங்க் தட் இஸ் 71 to 75 எமர்ஜென்சிக்கு முன்னாடி. அப்படி இருக்கும் பொழுது அவர் சேர்மனாக இருக்கும்போது அந்த கோஆபரேட்டிவ் பேங்க் கார் இருக்கு இல்லையா, தவறுதலாக முறைகேடாக பயன்படுத்தினார். அதுக்கு டீசல் போட்டார். பேங்க்லேருந்து அவர் சென்னைக்கு போகிறதுக்கெல்லாம் கட்சி விலைக்கு போகிறதெல்லாம் டீசல் போட்டார். பணத்தை எடுத்து பல விளம்பரங்கள் கொடுத்தார். தங்களுக்கு வேண்டப்பட்டவங்களும் இப்படியெல்லாம் முறைகேடு நடத்திட்டாரு அன்னு அவர் மேலே குற்றச்சாட்டாகி மதுரையில் இந்த கோஆபரேட்டிவ் கேஸ் எல்லாம் விசாரிக்கிற கோர்ட் இருக்குது திருநெல்வேலியில் மதுரை. அந்த கோர்ட்டில் 77ன்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துட்டார். அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுத்தானா, கிரிமினல் நடவடிக்கை எடுத்தால் அவர் ராஜ்யசபா எம்பியாக இருக்க பதவி பெறும். ஒருவேளை 2-3 மாதம் உள்ள கைது பண்ணி வைக்கலாம். அப்படி நேரத்தில் அந்த வழக்கை சென்னை ஹைகோர்ட்டில் நான் தான் காப்பாற்றி விட்டேன். அவன் வவுச்சர்லாம் போட்டுருந்தான், இவர் கையெழுத்து போட்டது. அன்னைக்கு வைகோபால் சார் சுருட்டி கையெழுத்து போட்டு போடுவார். நம்மளாம் அந்த எழுத்த வை கோபால் சாமின்னு போட்டு அந்த எழுத்த பாத்திரம் நல்லா பாடி ஒரு சில கையெழுத்து போட்டால் வெளியே பேர் தெரியாது, தமிழில் கையெழுத்து போட்டிருந்தார். அந்த வவுச்சர்லாம் வந்திருந்தது. அப்பவுமே அது முறைகேடானவர். இன்னைக்கு தான் சொல்றேன், வெளியே சொல்றேன். அப்பவே நீங்க அவர் கூட பயணிச்சிருக்கீங்க? ஆமா, பயணிச்சேன். நம்பிக்கையில அவர் கூட நான் அப்ப அந்த அவர் கூட இல்ல கட்சியில. நான் நெடுபாரோட காங்கிரஸ்ல இருந்தேன். பிறகு நான் மதிமுகவோட பயணிச்சேன். ஒரு நல்லவர். அதுக்கு பிறகு அவர் பேச்சுவார்த்தைகள் இலங்கை தமிழ் நான் பிரபாகரன் அவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்க 2 தடவை ராஜ்யசபாவுக்கு அனுப்புறதுக்கு நான் தான். நெடுபாரனுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு 10 ஓட்டு போட்டு சிங்கிள் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு போட்டு 2 தடவை ராஜ்யசபாவுக்கு போட்டார். அந்த மாமனிதர் என்ன பண்ணார்னா 96 தேர்தலில் நான் தான் அதிகமாக ஓட்டு வாங்கினேன். மதிமுக சிபிஎம் கூட்டணியில் இவரோட அதிகமாக ஓட்டு கோயில்பேட்டில். ஆனால் 98 நடந்த நாடாளுமன்ற தேர்தல் பாஜக அதிமுக மதிமுக கூட்டத்தில் எனக்கு வடசென்னை எனக்கு வேண்டி விரும்பி கொடுத்தாங்க. ஜெயலலிதா வேண்டி விரும்பி கொடுத்தாங்க. ஜெயக்குமார் அறிவிச்சுட்டாங்க, அமைச்சராக இருக்காரு. ஆனால் அவரை மத்திய செல்ல போட்டு எனக்கு கொடுத்தாங்க. எனக்குன்னு சீட்டு வாங்கிட்டு எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டார். இவர் ராஜ்யசபாக்கு 2 தடவை அனுப்புனேன்.
அந்த நன்றி விசுவாசத்துக்கு எனக்கு ராஜ்யசபாவுக்கு லோக்சபாவுக்கு போகிறத அவர் கெடுத்தார். அப்போ கெடுத்தையும் மகன் தான். அப்போவே 97 தலையெடுத்துட்டாப்ல. அப்பவுமே ஆலோசனைகள் சொல்றதுல அன்னைக்கு தெரியும், எனக்கு தெரியும். எங்க டிரைவர் இருக்காங்க, பழைய டிரைவர் குணசேகரன் ஒரு டிரைவர் இருக்காங்க, அவன் தான் சொன்னான், ஐயா உங்களுக்கு அவர் தலைவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரே, அவர் பையன் கொடுக்கக்கூடாதுங்கிறாங்களாம். என்கிட்ட அந்த ஒருத்தர் அவருடைய டிரைவர் ஒருத்தர் இருந்தாப்புல, அவன் பேர் துரை சொன்னாப்புல, உங்கள் ஆளுக்கு இல்லை, சின்னவர் எதுக்குறாரு, பெரியவர் சின்னவர் தானே அந்த காலத்தில் எதுக்குறாரு, உங்களுக்கு கிடைக்கிற கஷ்டம்னு அப்பவுமே சொல்லிட்டான். ஆனால் இவர் என்ன சொல்ற, பிடி ராமசாமி இறந்தார் இல்லையா, ஏங்க இப்படிப்பட்ட ஆளுக்கு நீங்கள் எம்பி சீட் கொடுக்கலாமா, ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னு வைக்க விட்டுருக்க. அவருக்கு இதை விட பெரிய பொறுப்பு வரும், தெருவில் அலையணும் இல்லையா, அரசியலேருந்து ஒன்றும் இல்லாமல் அனாதை அலையம்ல, அந்த பொறுப்பு அவர் சொல்லியிருக்காரு. காலத்தில் நான் அவர் அலைவாரே, அரசியல் அனாதை அலைவாரு, அந்த பொறுப்பு கொடு. நான் அனாதை அல்ல, நான் இன்னைக்கு வீரியமா அரசியல் இருக்கேன். இல்ல அன்னைக்கு 98 துரை வைகோ அவர்களுக்கு என்ன வயசு இருக்கும், அவர் கட்சியில் என்ன இல்ல, அப்ப எம்பிஏ கோயம்புத்தூர்ல முடிச்சுட்டாப்பு, உங்க மேல அன்னிலிருந்தே ஆரம்பிச்சிட்டாப்பு. இல்ல என்ன ஏங்க, நான் ஒரு பக்கத்து ஊருங்க நாயுடுங்க, இன்னொரு நாயுடு வரக்கூடாதுங்க. ரெண்டாவது, அதே நேரத்தில் தேர்தல் நடக்கும்போது 2 வன்னியர் கொடுத்தாங்க, சபாபதி மோகனுக்கு செஞ்சி ராமச்சந்திரனுக்கும். அதே மாதிரி 2 கவுண்டர் கொங்கு வேளாளர் கொடுத்தாங்க, கண்ணப்பனுக்கும் கணேசமூர்த்திக்கும். அது என்ன நியாயம்? 2 நாயுடு நிற்கக்கூடாது. ஜெயலலிதா வேண்டி விரும்பி சீட்டு மாற்றி கொடுத்துருக்காங்க கேட்குறேன். அப்படி கொடுத்த சீட்டை எனக்கு கொடுக்காம 2 நாயுடு நிற்கக்கூடாதுங்கிறாரு. இது யாருன்னா பையனுடைய அட்வைஸ் தான். நான் சொல்கிறேன், எனக்கு வந்து தவுகள். என் டிரைவர் சொன்னான், குணசேகரன் ஒருத்தர் இருக்கான், இன்னைக்கு இருக்கா, இப்போ எனக்கு ஓட்டல. அவனுக்கு யார் சொல்லியிருக்கான்னா, துரைன்னு வைகோ கார் ஓட்டுற டிரைவர். இன்னும் உங்களுக்கு இல்லை, அவர் எதுக்குறாரு, அந்த மாதிரி அவர் சொல்லுதான் இவர் கேட்பார், யார் வைகோ அன்னு சொல்லிட்டாங்க. அப்பவுமே எனக்கு அறிவிக்கிறதுக்கு மேலே தெரிஞ்சு வச்சு இவர் செய்ய கொடுக்க மாட்டார், ஏதோ இது பண்ணுறாரு, வம்பு பண்ணுறாரு, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இப்படிப்பட்ட ஆளுங்க அவர். ஈழத்தமிழர் பிரச்சனையா என்னால், ராஜ்யசபா போனது என்னால். அது பிறகு 96 எல்லாரும் ஓடிப்பட்டாங்க. அப்போ தாயங்கடி இல்லை தாயங்கடியா தானு வீடு. அப்போ நான் தான் 24 ஹவர்ஸ் இருப்பேன், எவனும் வரமாட்டேன் ஆஃபீஸ் பக்கம். திமுக ஆட்சி வந்துருச்சு 96. யாரும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க திமுகலேருந்து. அதிகமாக மொபைல் ஃபோன் அப்போ கிடையாது. அவன் பேசுவான் ஒருத்தன், ஏய் மதிமுக ஆபீஸா, எவடா இருக்கான், நீ எத்தனை பேர் இருக்கா, நாங்கள் வந்து உன்னை எல்லாம் கொண்டு சுடுகாட்டு கொண்டு போய்ப்போம், உங்களை எல்லாம் சுடுகாட்டில் பிறந்த கட்சியார் சுடுகாட்டில் இப்படிலாம் பேச. இதெல்லாம் கேட்டுட்டு நான் அந்த மதிமுக அன்னைக்கு ஆஃபீஸில் இருந்தேன். இதெல்லாம் வைகோக்கு தெரியுமா? அவரால் ஊரை சுற்றுவார். 96 தேர்தல் நடக்கும்போது தானு வீடு, எவனும் இல்லை, 2 மோகன்தாஸும் ருத்ரன் 2 பேர் இருந்தாங்க. வேற ஒரு சின்ன ஆளு டீ வாங்கி 3 பேர் தான் வீட்டில் தான் இருந்தான். அதுக்கு பிறகு தாயம் கட்டல. இது கூட நானு கண்ணப்பன் மதுராந்தகாரமும் கஷ்டப்பட்டு வாங்கினது, அலைஞ்சி மதுராந்தகாரமும் அதுக்கு 75 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாரு. பிறகு திரும்பி வாங்கிட்டாரு. அவர் தான் கடனா கொண்டு வந்து கொடுத்தா தாயகம் வாங்கினார். தாயகம் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா, வை கோபாலசாமி அண்ணா நகர் அட்ரஸ் போட்டுக்கிட்டாரு, கீழே ஜெனரல் செக்ரட்டரி, அப்போ வைகோன் பேர் மாத்திரம் மறுமலர்ச்சி திமுகன்னு போட்டாங்க. ஆனால் பேராசிரியர் அன்பழகன் இருக்கார் இல்லையா, திமுக சுத்துவாங்க, பேராசிரியர் அவர் பொதுச் செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா அறிவாலய அட்ரஸ் தான் போடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இவர் மட்டும் அண்ணா நகர் அட்ரஸ், வீட்டு அட்ரஸ் போட்டார். இப்போ என்ன அவங்களுக்கு, தாயகம் ஒரு கட்டடம் இருக்கு, திருச்சியில் ஒரு கட்டடம் இருக்கு, கோயம்புத்தூர்ல ஒரு கட்டடம் இருக்கு, ஈரோடில் ஒரு கட்டடம் இருக்கு, செங்கல்பட்டில் ஒரு 5 கட்டடம் சொத்து. மதிமுக ஒன்றும் இல்லைன்னா இது தன் பையனுக்கு வந்து சேர்ந்துரும் இல்லையா? பெருசா பேசுவார். இன்னைக்கு அரசியல்வாதிகள் பல பேர் இருக்காங்க, பெருசா பேசுவாங்க, பெருங்குரல் கொடுப்பாங்க. அந்த பெருங்குரல் அந்த கட்சிக்கு இருக்காது, தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறது. இப்படி இன்னைக்கு சமீப காலமாக அரசியல்வாதிகள் அப்படி ஆயிட்டாங்க, தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு. எங்கடா நம்ம குடும்பத்தை நம்ம சேர்க்கணுமே, வியாபாரத்தை நடத்தணுமே அங்கிற நிலை வந்துச்சு. புரோக்கர் அரசியல் வந்துருச்சுங்க. நீங்க இது வந்து கிட்டத்தட்ட நான் பார்த்ததுலேருந்து ஒரு 30 வருஷமா அந்த புரோக்கர் அரசியல் நடக்குது. ஆமா, 95 வந்துச்சு. ஆமா, ஓட்டுக்கு காசு வாங்குறது, ஓட்டுக்கு கடன் வாங்கி கொடுத்து காசு கொடுத்து ஜெயிக்கிறது, ஆட்சிக்கு வந்தோடனே அந்த பணத்தை மீட்டுறது. இது வந்து இன்னைக்கு ஒரு புரோக்கர் அரசியல், வியாபார அரசியல் ஆகிப்போச்சு. இந்த வியாபார அரசியலில் நம்மளாம் எம்பி எம்எல்ஏ மந்திரி ஆகாமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். உடனே இது இயலாமைன்னு சொல்லுவாங்க. வேண்டாம், இயலாமையே இருக்கட்டும். ஏன் கெட்டவர் வரா இல்லையா? நான் போய் சட்டமன்றத்தில் உட்கார்ந்தா தானே என்கிட்ட சிபாரிசுக்கு 4 பேர் வருவாங்க, ஒரு 500 ரூபா கொடுப்பாங்க, இதை ஏதாவது பண்ணுங்கம்பாங்க. இப்போ நான் இங்கேருந்து அவர் என்னங்க, அவர் அரசியல்வாதிங்க, ஒன்றும் கட்சி ஒன்றும் பிரமாதமாக எந்த பதவியும் இல்லை, என்னை நாடி எந்த சிபாரிசும் வராது இல்லையா? சிபாரிசு வந்தால் தானே பணம் சம்பாதிக்க முடியும். நான் சொல்கிறது விளங்குதா? அரசியல் என்பது யார் வேணால் அரசியல் இருக்கலாம். சட்டமன்றம், நாடாளுமன்றம், மந்திரி இதெல்லாம் இருந்தால் தான் அரசியல் கிடையாது. நான் சொல்கிறதுக்கு இல்லையா? அரசியல் என்பது எல்லாரும் அரசியல் பேசலாம். இப்படியான நிலையில் தகுதியே தடைங்கிற நிலையில் தகுதியானவர்கள் அரசியலுக்கு வர முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலை 30 ஆண்டு காலம் ஆகிப்போச்சு. இந்த அரசியலை நீங்கள் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு எம்பி,
போய் பேசினா தான் பத்திரிக்கையில் செய்தி வருதுன்னு இன்னைக்கு ஆயிப்போச்சு. அதுக்கும் காசு கொடுத்தா தான் பத்திரிக்கையாளரும் போடுறாங்க. கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் அத்தனை பத்திரிகைகளும் திமுகவுக்கு ஏஜென்ட்கள் ஆயிட்டாங்க, தூக்கி பிடிச்சாங்க. அது மாதிரி இப்போ சிபிஎம்ல இருக்காங்க தாமுசா அவங்க அவ்வளவு தூக்கி பிடிச்சாங்க. திமுக கூட தூக்கி பிடிக்கல. சிபிஎம்ல அறிஞர் பெருமக்களுக்கு புத்திஜீவிகள் அவங்க அவ்வளவு திமுக சிபிஎம் கூட தூக்கி பிடிக்கல, அப்படி தூக்கி பிடிச்சாங்க. அவங்க ஏதோ திமுக தான் அவங்க உயிர் சொல்லி, ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த புத்தகங்கள் போடுறது, அச்சடிக்கிறது, இந்த புத்தக திருவிழாக்கள் நடத்துறது அவங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சது. அவங்க இருக்கிற சிபிஎம் கட்சியை மறந்துட்டு திமுகவை பாராட்டுறது, முட்டு கொடுக்கறது தான் இருந்தாங்க இல்லையா. அப்ப நடந்த ஊழல், சட்ட ஒழுங்கு யாராவது ஒரு சிபிஎம் பேசி பிரிவா மாறி போச்சு கடந்த 5 ஆண்டுகள். நான் கூட தங்கந்தனர் சென்னிக்கு உயிரோடு கேட்டேன், ஏங்க கலை உங்களுக்கு இலக்கிய பிரிவு இருக்குங்க, ஏன் கலாப்பிரியா நல்ல கவிஞர், ஏன் அவரெல்லாம் பயன்படுத்தினா திமுக காரரு ஏன் பயன்படுத்த மாட்டாங்க, சிபிஎம்ல இருக்கவங்க தான் தெரியுமா அன்னு கூட ஒரு நாள் ஃப்ளைட்டில் பார்க்கும்போது கேட்டேன். என்னென்ன அது போயிட்டு இருக்கு அது அவர் அதுக்கு மேலே ஒரு அமைச்சர் இல்லை, எதுவும் கருத்து சொல்லக்கூடாது இல்லையா. நம்ம கேட்டதுக்கு கேட்குறாரு, அதே விஷயமா காது கொடுத்து கேட்குறாரு. அது பிறகு அவர்கிட்ட நம்ம வேற மாதிரி எதிர்பார்த்தா அது சரியா வராது. அதே போல நீங்க 96 தேர்தல் தோல்விக்கு பிறகும் அதிமுக தொடர்றீங்க. அது பிறகு 3 வருஷம் ஏன் சீட் இல்லைன்னு ஏன் வெளியே வந்தா 2001 திமுக கூட்டணி தொடரும் அப்படின்னு சொன்னார். தொடரும் நாங்க தொடரும். 21 சீட்டு கையெழுத்து போட்டார். யாரு? வைகோவும் கலைஞரும் கையெழுத்து போட்டாங்க 2001. 21 சீட்ல நம்ம நல்ல சீட்டுல எனக்கெல்லாம் கோவில்பட்டி 10,000 ஜெயிச்சிருப்பேன். ஒரு நிச்சயமாக 21 16 சீட்டு 15 சீட்டு ஜெயிச்சிருக்கும். பிறகு கையெழுத்து போட்டாச்சு. சீட்டுகள் மட்டும் பிரிக்கணும். பிரிக்கும் போதுக்குள்ள உடனே கூட்டணியில வெட்டிட்டு போனார். இடையில ஒரு நாள் டெல்லிக்கு போனார். யார்? வைகோ. இங்க இருக்க சின்ன பையன்கெல்லாம் தெரியாது. வைகோ அவன் அன்னைக்கு தான் பிறந்திருப்பான், அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வந்திருப்பான். அவன் இன்னைக்கு எழுதுறான், எனக்கு அட்வைஸ் பண்ணான், சார் 2001 வெளியே வந்தவன், அம்மா மடியில இருந்து வந்தவன் எனக்கு இன்னைக்கு அட்வைஸ் பண்றான். என்ன சொல்ல? யார் வேணா எழுதலாம், யார் வேணா கிரிக்கலாம், பின்னோட்டம் போடலாம். முட்டாப்பையில உங்களுக்கு என்னன்னா தெரியும்? வைகோ பயணிச்சு வந்த நிலை என்ன தெரியுமாடா? நான் இன்னும் பல விஷயங்கள் விடல, அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு. இல்ல அதான் 2000க்கு பிறகு பிறந்த பயல்களான்னு குறிப்பிட்டிருக்கீங்க. ஆமா அதான், ஆமா எனக்கு பின்னோட்டம் போடுறாங்க, அப்படித்தான் சொல்லுவேன். நான் நாகரிகமானாலே அவன் அவன் என்ன போடுறான் சார், அரசியல் வயசு கூட அவனுக்கு சார், அவன் அவ்வளவு வல்கரா. என்னை பார்த்து போடலாமா அந்த வார்த்தை என் வாயில வருது. அது வைகோ நான் கண்ணியமானவன் சொன்ன நீ பின்னோட்டம் போடுறவங்க சொல்லி யாரும் ஒரு மனிதரை தாக்கும் போது வல்கரா தாக்காதங்க. அந்த எதிர்க்கும் போது எதிர்ங்க கடுமையா, அது தப்பு கிடையாது. இப்போ நான் ஒரு சொல்றேன்னா எதிர்ங்க, இது தப்பு, உனக்கு என்ன தெரியும்னு கொடுங்க. அவன் என்ன பேசுறான்னா அதுக்கு பதில் சொல்லாம செக்ஸியா, ஆமா அது என்ன சார் அர்த்தம்? அது ஆரோக்கியமானது, அது வைகோ தடுக்கணும்ல. அவன் அந்த மகனே இந்த மகனேன்னு போட்டா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சார்? ஒண்ணு உங்களை யாருன்னு தெரியாம பதிவிடணும், இல்ல யாருன்னு தெரிஞ்சு ஒரு பின்னாடி ஒரு அஜெண்டாவோட செயல்படணும். ஆமா இதுதான், இதை வைகோ தடுக்கணும்ல. நான் வித்தியாசமான கட்சி, எங்களோட கட்சி வித்தியாசம் இப்படி போடுறான். உன் ஃபாலோயர் உன் கட்சிக்காரன் இப்படி போடுறான். 21 பிறந்து 2001 தேர்தல் 20 சீட்டு முடிவு வச்சு டெல்லிக்கு போறார். என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லைன்ல வருவார். அன்னைக்கு லைன்லேயே வரல, தாயத்துக்கு போறேன். என்னடா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்காரு, எங்கே போனார் என்னன்னு. தாயத்தில் ஒரு 12 மணி வரைக்கும் வீட்டுக்கு அண்ணானார். அங்கேயும் அவர் இல்லை, யாரும் ஒன்றும் சரியான பதில் சொல்லலை. சரி என்ன ஒன்றுமே காணமே, எங்கே போயிட்டாரு எனக்கு ஒன்றும் தெரியாது, அறியாமை இன்னோசண்டாக இருக்கேன். பிறகு டெல்லி ராஜகோபால் டிவியில் பேசுகிறாரு பாருங்க, சார் உங்கள் சார் வைகோ சார் டெல்லியில் இருக்கார், நடராஜன் சாரை மீட் பண்ணிட்டார் அன்னு ஒரு தகவலை சொன்னார். என்னடா அங்கே போய் நடராஜனை நடராஜனை எதுக்கு மீட் பண்ணுறாருன்னு டெல்லியில் மீட் பண்ண எனக்கு தெரியலை. இது 2006 டைம்லயா? 2001 நான் 21 சீட் நான் இருக்கலாம், நான் வெளியே வர்ற நேரம், நான் வெளியே வர்ற நேரம் இருக்காருன்னு. பிறகு நான் என்ன ஒன்றும் பேசலை. பிறகு அவர் நேராக சென்ட் சேவியர்ஸ் காலேஜ், அவர் படித்த காலேஜ், நாங்கள்லாம் அங்கே பாளையங்கோல் அங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தார் 50வது வருஷம் இதுன்னு. பிறகு அப்படியே திருச்சிக்கு டெகல்காம் ஊழல் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பிறந்து கண்டன கூட்டம் இருக்கு, அதில் திமுக சார்பில் ஆல் டே நாங்கள் கலந்துக்கிட்டார், இவர் கலந்துக்கிட்டார். அப்பவும் ட்ரை பண்ண, எனக்கு செவந்தியப்பன் நேற்று கட்சியில் சேர்ந்தார் இல்லையா, இவர் ஃபோன் என் ஃபோனை எடுக்கலை, இவர் ஃபோனை போனால் இப்போ பேச முடியாதுன்ட்டார். பின்ன சேர்ந்தார் இல்லையா கட்சியில் செவந்தியப்பன் சிவகங்கைக்காரர், அவர் ஃபோனில் போய் பிடிக்க வச்சுனா அவர் அப்போ திருச்சியில் இருந்தார், பேசலை. எனக்கு ஒரு சந்தேகம் ஆகிப்போச்சு, அப்போனா இவர் கூட்டணியிலேருந்து வெட்ட போகிறாரு. பிறகு கலைஞர் நைட்டில் என்னப்பா உங்கள் ஆள் டெல்லியில் அவருக்கு வந்துருச்சு தகவல் வந்துச்சு. அப்போ அவர் கட்சி முதலமைச்சராக இருக்கார் இல்லையா, டெல்லி போயிருக்காரா, நடராஜனை மீட் பண்ணாராப்பா என்னார் என்கிட்ட. எனக்கு தெரியாது, இன்னைக்குள்ள நான் பார்க்கல அன்னு அப்படி தான் சொல்ல முடியும், தெரியாத விஷயத்தை. ஆனால் அதே நடராஜன் என்ன என் கூட பேசுகிறார், நீங்கள் ஏன் வம்பு பண்ணுறீங்களே அம்மா கூட்ட பிரிக்கிறதுக்கு, நீங்கள் வாங்கன்னு சொன்னார். நான் போனேன்.
நடராஜன் வீட்டுக்கு. அவர் ஏதோ இதெல்லாம் கொடுத்து நான் அதை ஒத்துக்கல நான் வாரேங்கன்னு சொல்லிட்டு விட்டேன். உங்களுக்கும் பேசியிருக்காரு. ஆமாம், நான் வாரேன்னு சொல்லிட்டேன். இது நடந்து அவர் இறந்துட்டார், சொல்கிறது தப்பு. வந்துட்டேன். பிறகு பார்த்தா ஒரேடியாக திமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டார். 21 சீட்டு கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் ஆன பிறகு என்ன இவருக்கு ஹானஸ்ட் இருக்குது? அப்போ தான் அவர் விட்டு பிரிகிறேன். வட சென்னை சீட்டு கொடுக்காத பிறகு 4 வருஷம் பிரயாணம் பண்ணுறேன், மனசு சங்கடத்தோடு பிரயாணம் பண்ணுறேன். இதுக்கு மத்தியில் என்கிட்ட ஒரு பயோடேட்டா வாங்குறாரு. இவர் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணணும் இல்லையா? பயோடேட்டா வாங்குறாரு. என்ன பயோடேட்டா வாங்குறாரு? மத்திய அரசு காதி வில்லேஜ் போர்டு சேர்மனுக்கு உங்களுக்கு வாங்கித்தாருன்னு வாங்குறாரு. அப்போது யாருன்னா வசந்தராஜ் சிந்தியா ராஜஸ்தான் சீஃப் மினிஸ்டர், அவங்க தான் சிறுதொழில்துறை அமைச்சர். வாங்கிட்டு போய் அங்கே கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அங்கே பிஎம் ஆஃபீஸ்லேருந்து கிளியர் ஆகி எல்லாம் போயிடுச்சு. ஆனால் கடைசியில் எனக்கு போடக்கூடாதுன்னு திருப்பி வாங்கிட்டு வந்துட்டார். அதுக்கு பிறகு அவரோட இருக்கேன். வட சென்னை சீட் இல்லாத போது அவரோட இருக்கேன். அதுக்கு பிறகு அவரோட பயணிக்கிறேன். பிறகு நான் விரும்பலை, அவராக தான் என்கிட்ட பயோடேட்டா வாங்கினார், ப்ரொஃபைல் வாங்கினார். கொடுத்த பிறகும் அவர் நான் கொடுக்க சொல்ல நான் கேட்கல, எந்த பதவியும் கேட்கல. இவராக தான் வாங்கிட்டு போய் கொடுக்குறாரு. அப்புறம் இவரே வாங்கிட்டு வந்த பிறகும் எனக்கு மனசு சங்கடமா, நமக்கு கேட்டோமா, இவர் தானே வாங்கிட்டு போனார். பிறகு திரும்ப அது இல்லைன்னு நான் எப்படி? அப்போ பஸ்வான் எனக்கு நெருக்கம். பஸ்வான் ஃபோன் பண்ணுறாரு அந்த பயோடேட்டாக்கு. பயோடேட்டா வாங்கிட்டு போயிட்டார் வைகோ, வேண்டான்னு சொல்லி வித்ட்ரா பண்ணிட்டாரு. ஆனோன்னு எனக்கு என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இவர் ராஜ்யசபாவுக்கு அனுப்புறதுக்கு 2 போகிறதுக்கும், அது பிறகு இவரோடையே கஷ்ட நஷ்டங்களை பயணித்து என் வக்கீல் தொழிலை விட்டு என் இளமையை விட்டுட்டு என் சொத்துக்களை விற்றுட்டு இவரோட இருந்தேன். அதே மாதிரி பிரபாகரன் அறிமுடித்தேன். எனக்கு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு நான் கேட்குறேன். ஒன்றும் பண்ணல. பிறகு இவங்களுக்கு என்ன பேச யோகி இருக்கு? நேற்று பிறந்த வயலுக்கு என்ன பேச யோகி இருக்கு? ஆமாம், திமுக வெளியே வேற வேற காரணங்கள் வைகோ தரப்புல நீங்க சொல்ல இல்லை திமுக. பிறகு இதுக்கு பதில் நான் ஏதோ பெரிய இவங்க பேசும்போதே வைகோ பேசுறது எல்லாம் பெரிய ரகசியம். என்ன ரகசியம் இருக்குங்க? உடனே கலைஞருக்கு நான் செல்ஃபோனில் பாஸ் பண்ணிட்டு என் மேலே தப்பாக சொன்னாங்க. சத்தியமாக தாயேரியே சொல்கிறேன், என் சுற்றி உள்ள புத்தகங்களை நான் விரும்புகிறவன், நான் கும்பிடுற பெருமாளை சொல்கிறேன். நீங்கள் எதுவும் அப்படி மெசேஜ் அனுப்பல? சத்தியமாக அனுப்பல. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்ன சொல்கிறேன், என் தாயேரியை நான் அனுப்பலை. என்ன இப்படியெல்லாம் சொன்னாங்க, இல்லாத போது போலாதெல்லாம் சொன்னாங்க. என் மேலே ஒரு சார்ஜ் பண்ணணும்ல அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் இவங்களாம் மனுஷங்களா? நீ என்கிட்ட பல கதை இருக்கு, இந்த இருக்க அந்த செல்ஃபில் அவ்வளவு இருக்கு. நான் சொல்கிறேன் இன்னொன்று, நீ நேர்மையானவர் தான். நீ இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு விளம்பரம் கொடுத்த. என்ன விளம்பரம் கொடுத்த? உன் பையனால் கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஒரு 99-2000 என்னுடைய சொத்துக்கள் இவ்வளவு இருக்கு, இதோடைய பத்திரங்கள் காணாமல் போச்சு, ஏதோ பஸ் ஸ்டாண்ட்ல எங்கேயோ பஸ்லையோ காணாமல் போச்சுங்கிறீங்க. இது வேற பத்திரங்கள், நான் எனக்கு புது பத்திரங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வாங்க போகிறோம், ஒரு அறிவிப்பு செய்யணும். அந்த அறிவிப்பில் செய்யும் போதே இவ்வளோதான் அன்னைக்கு சொத்துக்கள் இருந்தது. இன்னைக்கு அந்த சொத்துக்களுக்கு இந்த சொத்துக்களுக்கு இன்னைக்கு எவ்வளோ சொத்துக்களுக்கு, சென்னையில் எவ்வளோ சொத்துக்கள் இருக்கு? சென்னையில் அண்ணா நகர் வீடு வாங்குறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்க. ஆற்காடு வீராசாமி தம்பி தேவராஜ் கிட்ட தான் அது வாங்கினீங்க. கேபிகே தினகரன் இருக்கால, கேபி கந்தசாமி, அவர் வீடு வாங்குறதுக்கு பணம் கொடுத்தாரு. அது பிறகு கட்டும்போது ஏவி கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட செயலாளர் இருந்தார், அதிமுக வந்தவர், அவர் தான் உதவி பண்ணார். அது அவ்வளோ கஷ்டப்பட்டது அண்ணா நகர் வீடை கட்டினீங்க. இப்போ எத்தனை உங்களுக்கு ஹோட்டலு, அந்த இது பக்கத்தில் எத்தனை வேக்கண்ட் சைட்டு, இவ்வளவு நிலம், பையன் ஈசிஆரில் நிலம், இவ்வளவும் எப்படி கட்டினீங்க? ஓஎம்ஆரில் கேட்குறேன். கேட்டா அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்காரு. என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு? எம்பிஏ படிச்சிருந்தா, ஐடிசியில் பலரும் அதில் டீலராக இருந்தாங்க. அந்த சிகரெட் மட்டும் இல்லைங்க, அந்த டீலரில் வர சொத்தை வச்சு கயத்தார் பக்கம், திருநெல்வேலி பக்கம், சென்னை பக்கம் அவ்வளோ சொத்து வாங்கிட முடியுமா? நான் சொல்கிறேன், எல்லா டீலர் இப்போ 250 டீலர் இருக்காங்க இல்லையா, மற்ற டீலருக்கு எவ்வளவு லாபம் வந்தது, இவருக்கு எவ்வளவு லாபம் வந்ததுன்னு பாருங்க. அப்படி கம்பேர் பண்ணி பண்ணுங்க. அதே போல அபார்ட்மெண்ட்லாம் அவங்க ஒரே ஒரு ஃபிளாட் அது வாங்குறதுக்கு கூட தகுதி இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஃபிளாட் இல்லை சார், இங்க ஓஎம்ஆர்ல வீடு கட்டியிருக்காரு சார். அப்பார்ட்மெண்ட்ல ஓஎம்ஆர்ல வீடு கட்டியிருக்காரு. அந்த மாதிரி அந்த செங்கல்பட்டு அவுட்டர்ல ஏதோ ஒரு இடமும் வாங்கியிருக்காருன்னு சொல்றாங்க. எங்கேருந்து வந்தது தெரியாம கேட்குறேன். திருநெல்வேலி பக்கத்தில், கயத்தார் பக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் சொத்துக்கள் எங்கேருந்து வந்தது கேட்குறேன். வைகோவே பல இடங்கள்ல அவருடைய தவறான முடிவுகள் எடுத்திருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. தவறான முடிவு தலைவர் எடுக்கிறதா? எடுக்கிறதுனால எத்தனை பேர் பின்னாடி வந்தவங்க கஷ்டப்படுவாங்க. உனக்கு உழைச்சிருக்காங்க இல்லையா, அவங்க நிலை நேற்று வந்தவங்களுக்கு தெரியாது லாப நஷ்டம். உங்க கூட கிட்டத்தட்ட 80லேருந்து பயணிச்சவங்களுடைய நிலைமை என்ன, உங்களை ஆதரித்து பயணிச்சவங்க நிலைமை. கலைஞருக்கு ஏற்று 5 பேர் தீ குளிச்சாங்களா இல்லையா? நீ பேர் வாரிசு அரசியல் கொண்டு வரலாமா? அந்த ஜீவன்கள் எல்லாமே 20லேருந்து 26 வயசு. அவன் இளமை அனுபவிக்கல, கல்யாண வாழ்க்கை அனுபவிக்கல. அவன் தீ குளிச்சானே, எதுக்கு கழிச்சான்? உன்னை ஆதரிச்சு ஸ்டாலினை கொண்டு வராரு அங்கே வச்சானே பண்ணாப்ல. மனசாட்சியம் தான் செய்வியா? மனசாட்சியம் தான் செய்வியா? 5 பேர் தீ குளிச்சாங்க, படத்தை வச்சிருக்க உன் வீட்டில் பார்க்கும்போது வெளியே வர்ற. என் மகனை கொண்டு வந்து நிற்பாண்டாங்க, போட்டா ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டால் உன்னை மீறி ஓட்டு போட போகிறாங்க. தலைவர் சொல்லிட்டாரு ஓட்டு போடுவாங்க.
மனசாட்சி பிரகாரம் ஓட்டு போடுங்க, மகனை கொண்டு வர்றதுக்கு நான் வாக்குச்சீட்டில் கொண்டு வந்தேன்னா என்ன அர்த்தம்? நீ 1000 வாக்குச்சீட்டாலும் நீ அது வேண்டான்னு சொல்லியிருக்கோம்னா வேண்டாமா? நான் வாரிசு அரசியலுக்கு எதிராக கட்சி நடத்துகிறேன், ஸ்டாலினுக்கு எதிராக கட்சி நடத்துகிறேன், கலைஞர் பூத்துறாரு, இல்லை நான் தலைவராக வேண்டியது, என் ஏற்று 5 பேர் தீக்குளிச்சாங்க, நான் அது விரும்ப மாட்டேன்னு சொல்லணுமா வேண்டாமா? ஈவன்தோ கட்சிக்கார உண்மை தப்பு அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா? இவ்வளவு சொத்துக்கள் எப்படியா வந்தது? ஒரு அம்பாசிடர் வண்டி வச்சிருந்தாருங்க, சேட்டுக்கிட்ட ஹையர் பர்ச்சேஸுங்க, நான் சொல்றது 70-80ங்க, ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு தான் கொடுக்க முடியும்னு சேட்டுக்கிட்ட சொல்கிறாருங்க. இப்போ ஒன்றும் கொடுக்க முடியாது, 2 மாதம் வெயிட் பண்ணு, அது பண்ண நான் கட்டுறேன் மாத தவணையை அப்படின்னு சொன்னவர் தான் வைக்கோ, எனக்கு தெரியும். அப்போல்லாம் ஏசி வண்டி அம்பாசிடர் கிடையாது, அது பிறகு ஏசி வருது. எப்போ வருதுன்னா 85 பிறகு தான் ஏசி, சில்வர் கலர் ஒயிட் கலரில் ஏசி போடுவாங்க. அதுக்கு முன்னாடி வெறும் இதுதான் வரும். ஆமாம், கலைஞர் மட்டும் ஏசி வண்டி அப்போ வச்சுருந்தார், அது காஸ்ட்லியாக பண்ணுவார். வீரமணி ஒன்று வச்சுருந்தார் எனக்கு தெரிஞ்சு, எம்ஜிஆர் வச்சுருந்தார், இப்படி குறிப்பிட்ட அரசியல் தலைவர் தான் வச்சுருந்தார்.